திரு தனியரசு கிட்ட கேட்போம். திரு தனியரசு, நிர்பந்தத்திற்கு அச்சப்பட்டுதான் திரு ஓபிஎஸ், திரு டிடிவி உள்ளிட்டவர்கள்லாம் பாஜக கூட கூட்டணியில இருக்காங்கன்னு சொல்றாரு திரு பொன்ராஜ். உங்க பதில்? அதுல என்னமா கைப்புண்ணுக்கு கண்ணாடி எதுக்குமா? இப்ப ஏற்கனவே 170 இடங்கள்ல ரைடு, டெல்லி திகார் செய்யல டிடிவியை வச்சது பாஜக தானே. அப்ப நீங்க பாஜக கடுமையாக எல்லா இந்தியாவில பாஜகவின் விருப்பத்தை மீறி யாராவது அரசியல் கட்சி நடத்த முடியுமா? அதுலதான் இப்ப நாங்க இங்க எல்லாரும் போய் அவங்க கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. அதுலதான் எடப்பாடியும் கட்டுப்பட்டு இருக்காரு. இப்ப எடப்பாடி மட்டும் பிஜேபியில தேர்தல் உறவை துண்டித்துக் கொண்டாரே அல்லாமல் தத்துவ கோட்பாட்டு நிலையிலிருந்து பாஜகவின் மோடி அரசுடைய மக்கள் விரோத அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி என்னைக்கு ஒரு வார்த்தை பேசியிருக்காரு? ஒரு போராட்டம் நடத்தவே இல்லை. அதுதான் சிக்கலே. இப்ப அதிமுக ஒரு திராவிட பேர் இயக்கம், ஒரு மக்கள் பேர் இயக்காது. அது மத்திய பாஜக அரசை கண்டித்து, திமுக கூட்டணி அரசை கண்டித்து கடுமையா களத்துல நின்று போராடினால், இப்ப சின்னமா டிடிவி, ஓபிஎஸ், எடப்பாடி ஒன்றுபட்டு யாராவது ஒரு பொறுப்பை பகிர்ந்து கொண்டு களத்துல நின்று பாருங்க. 2026 புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை அமைக்கிறது ஒண்ணு கனவு கிடையாது, நனவாக்கப்பட்டுரும். அதுல ஒண்ணு அது திமுகவே விரும்புது. இப்ப நீங்க அதிமுக ஆட்சிக்கு வரணும்னா திமுகவே அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று திமுகவே ஒரு திராவிட கட்சி இருக்கிட்டே எங்க பங்காளி தான் சொல்றாங்கல்ல. அதுல இருந்து ஏன் எடப்பாடி விலகி போறாரு அல்லது மற்றவங்க விலகி போறாங்க? ஆகவே இந்த இன்னைக்கு சவாலா அல்லது நனவான்னா எடப்பாடி முடிவு செய்தால், அதிமுகவின் பிரிந்த சக்திகள் ஒன்றுபட்டால் தோழமை கட்சிகளும் கூட வருவாங்க. நீங்க பாஜகவை எதுக்கலைன்னா இந்திய கூட்டணியில இருந்து, திமுக கூட்டணியில இருந்து இங்க எடப்பாடியோட யார் வருவா? எடப்பாடி எந்த அரசியல் கருத்து தத்துவம்னே தெரியாம யார் வருவா? விஜய்க்கான ஒரு 4 வார்த்தை சொல்றாரு, பெரியார் வழி நடப்போன்னு. எடப்பாடி அதையும் சொல்லல. ஆகவே எடப்பாடி இப்ப எங்க பேராசிரியர் கல்யாண சுந்தரம் அக்னியெல்லாம் சொல்லி அவரை இன்னும் ஒழுங்குபடுத்தி கட்சி வலிமைப்படுத்தணும், பிரிஞ்சவங்களை ஒண்ணு சேர்க்கணும். தோழமை கட்சிகள் தானே வருவாங்க. 2026 அதிமுக புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை கட்டாயம் நிறுவலாம். அதுல நீங்க எடப்பாடியுடைய எண்ணத்திலையும் அவருடைய வியூக மாறுதலையும் தான் இருக்குதுன்னு தனியரசு பதிவு பண்றோமா?